இன்றைக்கி வந்துட்டு டே 8 ஆக்டிவ் டிவைனிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாக்டிக் ஆசிட். டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். லாக்டிக் ஆசிட்ன்றது என்னது? இது ஒரு AHA. இது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சாஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதாவது மீதியிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புள்ளி புள்ளியாக இருக்கும். அது வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெட் ஆகும், லைக் அதாவது ஸ்கின் இஷ்யூஸ் வரும். முக்கியமாக இது வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால், ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் ஸ்கின் வந்து ரொம்ப ரெட் ஆகிடும். ஸோ இது வந்து ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. ஸோ இவங்க 2 பேரும், அதாவது ட்ரை ஸ்கின்னும் சென்சிட்டிவ் ஸ்கின்னும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து 5லேருந்து 10%, ஓகேவா? அதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2லேருந்து 3 times a week தான் எடுக்கணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நைட் ஸ்கின் கேராக யூஸ் பண்ணுங்கள். காலையில் SPF கண்டிப்பாக போடுங்க. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ லாக்டிக் ஆசிடோட மேஜிக் இது. நிறைய ஆக்டிவ்ஸ் நான் வந்துட்டு வரிசையாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கீழே வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரியும். அண்ட் வந்து மொத்தமாக நான் 30 ஆக்டிவ்ஸ் நான் வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ என்னென்ன ஆசிட் எதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகும், எவ்வளோ % போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு இங்கே ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டிக் ஆசிடை வந்து எது கூட பேர் பண்ணலாம், எது கூட பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.